ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உலகக்கோப்பை நாயகனுக்கு புதிய பொறுப்பை சிஎஸ்கே நிர்வாகம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. என்ன எடுத்தாலுமே கூட அந்த டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் போகுமா, கப்பு ஜெயிக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். சிஎஸ்கே மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அந்த பழைய பாசத்தில் தான் ஜடேஜா வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐபிஎல் வந்து இந்த மாதம் இறுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த முறை இன்னுமே ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக போக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு ஐபிஎல் இருக்கக்கூடிய கேப்டன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேப்டனுக்கும் யங் கேப்டனுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய 10 டீம் கேப்டன்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கேகேஆர் கேப்டனான ரஹானே வந்து அவருக்கு வயசு வந்து அதிகம். இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஐபிஎல்லில் சிஎஸ்கேவுக்கு வந்த பிறகு தான் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கேகேஆரில் போயுமே அவருடைய அதிரடி வந்து குறையவே இல்லை. இந்த சீசன்லேயும் அவர் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு. இன்னொரு புறம் வந்து பேட் கம்மின்ஸ் வந்து இருக்கார். ஆஸ்திரேலிய அணியினுடைய முக்கியமான கேப்டன், உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தவர். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்து இருக்குது. இன்னொரு புறம் வந்து அக்சர் பட்டேல் கேப்டனாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே 30+ வயசில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எக்கச்சக்கமான போட்டிகள் இவர் வந்து ஆடி இருக்காரு. அதேமாதிரி பாண்டியா வந்து குஜராத்துக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. மும்பையில் பல சீசன் வாங்கியிருக்காரு. கேப்டனாக அவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இவங்களை தாண்டி மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் யங் பிளேயர்ஸாக அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் தான். ருத்ராஜ் வந்து லோக்கல் மேட்சஸில் என்ன தான் கேப்டன்சி பண்ணாலுமே இந்தியன் டீம்னு வரும்பொழுது இவருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இன்னுமே வந்து அவர் ஸ்குவாடுக்கு வெளில தான் இருந்துகிட்ருக்காரு. இவருக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. ஒருவேளை கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக இவர் வந்து டீமுக்குள்ளே வந்துடுவார். பட் அதுலேயுமே சிக்கல் கொடுக்குற மாதிரி தான் இப்போ சிஎஸ்கே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ருத்ராஜ் கிட்ட தான் கேப்டன்சி இருக்குது. பட் ஆரம்பத்தில் சில போட்டிகளை சொதப்பினார்னா சஞ்சு வந்து கேப்டனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானில் இருக்காங்களாம். சஞ்சு சாம்சனை எடுத்ததே அதுக்காக தான். இப்போ வந்து ஜடேஜா வெளில அனுப்பிட்டு சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தோனிக்கு பிறகு நல்ல கேப்டன் வேணும் அப்படின்னு தான். ஜடேஜா கிட்ட ஆல்ரெடி கேப்டன்சி பொறுப்பை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஜடேஜாவால் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், கேப்டன்சி அப்படின்னு எல்லா அழுத்தத்தையும் வந்து அவரால் சமாளிக்க முடியலை. அந்த ஒரு ரீசனால தான் இப்போ வந்து சஞ்சு சாம்சனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ருதுவுக்கு முதல் ஒரு 6 கேம் அப்படிங்கிறது ரொம்ப கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அதில் சொதப்பினார் அப்படின்னா அப்படியே செகண்ட் ஹாஃபில் சஞ்சு வந்து உள்ளே வந்துடுவார். அப்போ வந்து சிஎஸ்கே கேப்டனை மாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த முறை அதிகமாக இருக்குது. இப்போ ருத்துவோட சேர்ந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கில் இருக்கார். கில் இந்தியன் டீமோட கேப்டனு. அவருமே வந்து ஒரு கேப்டனாக கப்பு வாங்கி கொடுக்கல. அதுக்காக அவரும் ட்ரை பண்ணுவார். அடுத்து வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், ரியான் பராக், ரஜாட் படிராரு, ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க டீமுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுப்பதற்கு முழு முயற்சி வந்து எடுப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் வந்து இந்த முறை சிஎஸ்கே வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. கேப்டனை மாற்ற போகிறாங்க. எக்கச்சக்கமான பரபரப்பான விஷயங்கள் சிஎஸ்கேல வந்து நடக்க போகுது. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து போயிருக்காரு. அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி ஜடேஜா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து சிஎஸ்கே என்னை வந்து வெளியில் அனுப்புனது ரொம்ப ஏமாற்றமாக தான் வந்து இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் மேலே நான் ரொம்பவே அதிருப்தியில் வந்து இருந்தேன். பட் இருந்தாலும் ஐபிஎல் அப்படிங்கிறது இங்கே வந்து திறமையாக இருந்தாலுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அணி மாதிரி தான் நம்ம வந்து ஆடணும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் பிளேயர்ஸு. அந்த வகையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து என்னை விட வேறு ஏதாவது ஒரு யங் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கேப்டன்சி ஒரு பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரலாம். சிஎஸ்கே அதை கரெக்டாக காய் நகர்த்தினாங்க. சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் ஆர்ஆர் வந்து என்ன எடுத்தது வந்து ஓகே தான். என்னால் முடிஞ்ச பங்களிப்பாக நான் டீமுக்காக கொடுக்க போகிறேன். ஆர்ஆர் கப்பு ஜெயிக்க என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். பட் என்னை விட ஒரு யங் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். என்ன எடுத்தது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது வந்து தப்பான ஒரு டெசிஷன் தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு ஜடேஜா வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நன்றி.